வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் எய்த்தனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்கி, குருநாதர்களின் பொற்பாதங்களை வணங்கி, ஸ்ரீ குபேரன் டிவியினுடைய நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்னை தியாகராஜர். குரு பயிற்சி பலன்களை பற்றி, பலாபலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். வருகிற 5/11/2019 காலை 5:17:18 குரு பகவான் பயிற்சியாகிறார். இந்த குரு பயிற்சியினுடைய பலாபலன்களை ஜோதிடர்கள் சொல்லுகின்ற பொழுது, தனுசு ராசியிலிருந்து இருக்கக்கூடிய குரு பகவானை மேஷ ராசியிலிருந்து அவர் எத்தனாம் இடத்திற்கு, எந்த இடத்திற்கு இருக்கிறார், எந்த விதமான பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கிறார் என்று பார்த்து சொல்லுவார்கள். சற்று இங்கு வித்தியாசமாக குருவினுடைய பார்வைகளை, குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவோம், அதுபோல குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து கொண்டு 5, 7, 9 இடங்களை அவர் பார்வையிடுவார். அந்த 5, 7, 9 இட பார்வையானது குரு பகவானுக்கு ஒரு சிறப்பு பார்வையாக ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. இந்த சிறப்பு பார்வையை வைத்து ஒவ்வொரு ராசிக்கும் அந்த 5, 7, 9 பலாபலன்கள் குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி அவர்கள் நல்ல நிலையில் இருப்பார்கள். இதற்கு அடுத்தபடியாக அவர் சிம்ம ராசியை 5ஆம் இடம் 9ஆம் பார்வையாக தனுசு ராசியிலிருந்து பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு அது 5ஆம் இடமாக வருவதால் உங்களுடைய ராசியிலே வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல நிலைகளில் இருக்க முடியும், உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் அதில் இருக்க வில்லங்கங்கள் விலகும், தந்தையினுடைய ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி, இனி அடுத்தது ரிஷபராசியை பார்ப்போம்.